ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோமா? சம்டைம்ஸ் நம்மளோட பேட்டர்னை மறந்துடுவோம். நம்ம அந்த மாதிரி டைம்ஸில் என்ன பண்ணலாம்னா ஆர்டர் செட் பண்ணி நம்மளோட ஃபோனை பேட்டர்னை அன்லாக் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலான்னு வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஹாய் கைஸ், என்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது. எல்லா மொபைலுக்குமே இது ஒர்க் அவுட் ஆகும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பவர் பட்டனை கிளிக் பண்ணிங்க. பவர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வால்யூம் அப் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸ்க்ரீன் ஓப்பன் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பவர் பட்டன்லேருந்து கை எடுத்துடணும். கை எடுத்துட்டு அப் பட்டனை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு வரும். பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா திருப்பியும் பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அப் பட்டனை சின்னதாக ஒரு கிளிக் பண்ணிட்டு எடுத்துடணும். 2 ரிலீஸ் பண்ணிடணும். ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஐக்கான் மாதிரி ஓப்பன் ஆகும். பார்த்தா தெரியுதா? இதில் பார்த்தீங்கன்னா 4th ஒன்று 3rd ஒன்றில் இருக்கும் ஆர்டர் ரீசெட்னு. வால்யூம் டவுன் தான் கீழே கொண்டு வரது, வால்யூம் அப்போ வந்து மேலே கொண்டு போகிறது, பவர் பட்டன் வந்து என்ட்ரு கொடுக்கறது. ஸோ வால்யூம் டவுன் பட்டனை கிளிக் பண்ணி அந்த வைப் ரீசெட்டு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து பவர் பட்டனை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒன்று எஸ்ஆர் நோன்னு கேட்கும். நீங்கள் திருப்பி வால்யூம் டவுன் மட்டும் கொண்டு வந்து எஸ்ஸில் கொடுத்து என்டர் கொடுங்க, அதாவது ஓகே கொடுங்க பவர் பட்டனை கிளிக் பண்ணி. நெக்ஸ்ட் எல்லாமே ஆர்டர் ரீசெட் ஆகிடும் வைப்ரேட் டேட்டான்னு. நெக்ஸ்ட்டு ரீபூட்டுன்னு கேட்கும். அதில் ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். பவர் பட்டனை வச்சு ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணால் போதும். ரீபூட்னு கேட்குது பார்த்தீங்களா? அது ரீபூட் நான் ஒன்று கொடுங்க. கொஞ்ச நேரத்தில் ஃபோன் இதேமாதிரி ஆண்ட்ராய்டுன்னு வரும். இது கொஞ்சம் நேரம் இருக்கும் இந்த மாதிரி தான் லோகோலியே. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா சரியாயிடும். சரியானே இதேமாரி வரும். ஜஸ்ட்டு நியூ ஃபோன் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரு கொடுத்து நம்மளுக்கு என்னென்ன கான்ஃபிகரேஷனுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.